7 ஆண்டுகளுக்கு முன்பு மாயமான விமானத்தின் பாகங்கள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கண்டறிந்தது எப்படி என்று தந்தி டிவிக்கு பிரத்யேக தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ்மணி. வணக்கம் சதீஷ்மணி, எப்படி இது கண்டுபிடிக்கப்பட்டது? விவரங்கள் என்ன? 7 ஆண்டுகளுக்கு முன்பாக விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் 29 விமானப்படை வீரர்களுடன் தாம்பரம் விமான நிலையத்திலிருந்து போர்ட் பிளேயருக்கு புறப்பட்ட விமானமானது கடலில் விழுந்து மாயமானது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பின்பாக தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனத்தினர் அதனுடைய பாகங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பது குறித்தான ஒரு பிரத்யேக தகவல் கிடைத்திருக்கிறது. அது குறித்து சற்றே விரிவாக நம்ம சொல்லலாம். இதுல என்னன்னா, தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனம் என்பது கடல் வளம் மற்றும் கடலின் அடிபாகத்தில் உள்ள கனிம வளங்கள், அதே போல கடலுக்கு ஏற்படக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் கேடு உள்ளிட்டவற்றை எல்லாம் ஆராய்ச்சி செய்து அதனை சம்பந்தப்பட்ட துறைகளிடம் கொடுத்து அதனை சரி செய்வதற்கான அந்த வேலைகள் எல்லாம் அந்த தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனமானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனத்துக்காக சார்பில் சமீபத்துல AUV அப்படிங்கிற ஒரு தேடுதல் இயந்திரம் வாங்கப்பட்டிருக்கிறது. அதாவது அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இந்த இயந்திரமானது என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க கடல் ஆழ் பகுதியில என்ன இருக்கு, என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த இயந்திரத்தோட முழு வேலை. இந்த புதிதாக வாங்கப்பட்ட இந்த இயந்திரத்தை கடந்த 7ஆம் தேதி கப்பல் மூலமாக கடல் பகுதியில் எடுத்து சென்று சோதனை செய்திருக்கிறார்கள். அந்த சோதனையின் போது ஏற்கனவே இவர்களுக்கு இந்த கப்பல், அதாவது அந்த விமானம் விழுந்த வழித்தடமானது ஏற்கனவே எண்ணெய் ஓட்டிய தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனத்திடம் இருக்கிறது. எனவே அந்த பகுதியிலும் இந்த இயந்திரத்தை வைத்து சோதனை செய்திருக்கிறார்கள். அப்போது சுமார் கடல் ஆழத்தில், அதாவது மேல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் ஆழத்துல இந்த உடைந்து மாயமான விமானத்தின் பாகங்கள் இருப்பதை இந்த அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் அது கண்டுபிடிச்சிருக்கு. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அந்த சோனார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளே கிடக்கிற ஒரு பொருள்ல ஒரு ஒளியை செலுத்தி அதன் மீது பட்டு வரக்கூடிய எதிரொலி மூலமாக தான் இது கண்டுபிடிக்க கூடும். எனவே அதன் அடிப்படையில் இதை வைத்து சோதனை செய்த போது 3.5 கிலோமீட்டர் ஆழத்தில் கடலில் இது இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனை தொடர்ந்து அது மூலமாக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஆகியவற்றின் மூலமாக கடந்த சில நாட்களாக ஆய்வு மேற்கொண்டனர். அதன் பின்னர் தான் இது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த AN-32 என சொல்லக்கூடிய காணாமல் போன விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தின் பாகம் என தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனம், சம்பந்தப்பட்ட ராணுவ விமானப்படை, அதே போல உள்துறை அமைச்சகம் ஆகியவற்றுக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய கருப்பு பெட்டி என்பது மிக முக்கியமானது. எனவே அதில் தான் இந்த தகவல், கடைசி நேரத்தில் என்ன தகவல் பரிமாறப்பட்டன, என்ன பேசப்பட்டன உள்ளிட்ட விவரங்கள் இருக்கும். ஏற்கனவே கடந்த 2015ஆம் ஆண்டு கடலோர காவல் படைக்கு சொந்தமான டார்னியர் விமானமும் இதே போலதான் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. அதில் அனைத்து பாகங்களும் எடுக்கப்பட்டது, கருப்பு பெட்டியும் எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போதுதான் 7 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன இந்த விமானத்தினுடைய பாகங்கள் இருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இந்த பாகங்களை எடுப்பது, கருப்பு பெட்டி எடுப்பது உள்ளிட்ட பல வேலைகள் இருக்கின்றன. இவற்றையும் எண்ணெய் ஓட்டி, அதே போல விமானப்படை, கப்பல் படை ஆகியவற்றின் மூலமாக எடுக்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சதீஷ்மணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.